சல்லி சல்லியா போட்டு நொறுக்கிட்டீங்களடா. நாம எதுவும் இந்த நிகழ்ச்சியில போட்டு நொறுக்க போறதில்ல. இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மட்டும் இல்ல. முதலமைச்சர் என்றும் பாராமல், மாண்புமிகுக்கள் என்பதை பாராமல் அவங்கள போட்டு இன்னைக்கு சல்லி சல்லியா நொறுக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே விஜய் அவர்கள் பேசும்பொழுது அவர் ஒண்ணு சொன்னாப்ல. அதாவது அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நாங்க பேரவைத் தலைவர்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம். அந்த கோரிக்கை என்னன்னாக்கா, இவங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டமன்றத்தை இழுத்து பூட்டிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை ஆரம்பிங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. நல்ல வேளை அந்த கோரிக்கையை விஜய் அவர்கள் வைக்கல. ஒருவேளை அந்த கோரிக்கையை வச்சு ஜேசிடி பிரபாகர் அவர்களும் இந்த கோரிக்கையை ஏற்று இனிமே சட்டமன்றம் நடத்தும் பொழுது நாங்க கேட்டை பூட்டிட்டு தான் நடத்துவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருந்ததுன்னா, திரும்ப விஜய் அவர்கள் அவசர அவசரமாக அதே ஜெயஸ்ரீ பிரபாகர் அவரோட இன்னொரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த கேட்டை திறந்து விடுங்க அப்படின்னு வச்சிருப்பாப்ல. அந்த அளவுக்கு நீங்க உள்ள விட்டு ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க திமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள். அங்கிட்டு அடிச்சா இங்கிட்டு போறாங்க, அங்கிட்டு மார்க்கெட்டை நிக்கிறாரு. அவரு ஒரு மிதிச்சு இந்த பக்கம் தள்ளுறாப்ல. இங்க வந்துட்டாக்க நம்ம அண்ணன் ஏவாவல் நிக்கிறாப்ல. ஏவாவல்கிட்ட பொழிச்சு ஒரு பஞ்சு கொடுக்குறாப்ல. இந்த பக்கம் திரும்பினாங்க நம்ம அண்ணன் கேனர் என்ன இப்படி ரவுண்டு கட்டி திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த ஸ்கூல் காலேஜஸ்ல எப்படி ரேகிங் தடை செய்யப்பட்ட ஒன்றாக ஒரு சட்டம் இயற்றி இந்த ரேகிங் வந்து நம்ம தடை செஞ்சு வச்சிருக்கோமோ, அதே மாதிரி சட்டமன்றத்துக்குள்ளேயும் ரேகிங் என்பது தடை செய்யப்பட வேண்டும். அதற்கான ஒரு தனிமனித மசோதாவாக இந்த வீடியோ மூலமாகவே நான் பேரவைத் தலைவர்கிட்ட நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். இந்த மனுவை தனிமனித மசோதாவை நான் வைக்கிறேன். அதனால இந்த மசோதாவை தயவுசெய்து திங்கட்கிழமை நீங்க ஓட்டெடுப்பு விட்டு இந்த சட்டமன்றத்துக்குள்ள ரேகிங்கை தடை செய்ய வேண்டும். ஒருவேளை அதை தாண்டி மாண்புமிகுக்களை, முதலமைச்சர் அவர்களை, எம்எல்ஏக்களை ஒரு கட்சியை சார்ந்த நபர் வந்து அல்லது ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏ ரேகிங் செய்தால் அவருக்கு வந்து இந்த தண்டனை அல்லது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொண்டு வாங்க. உங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களுடைய குறிப்பா மாண்புமிகுக்களுடைய நலன் கருதி வெளியிடுபவர் யூடியூப் பூட்டர்ஸ். அதனால இந்த சல்லிசல் நடவடிக்கைகளா இன்னைக்கு சட்டமன்றத்தில் எப்படி தாவேகாவை சேர்ந்த மாண்புமிகுக்களை திமுக எம்எல்ஏ குறிப்பாக எல்ஓபி எப்படி சல்லி சல்லி அப்படி நொறுக்கி இருக்காரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். முத அடிய சும்மா மாட்டடி, மரணடி, நாயடி, நரியடின்னு உள்ள சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது சூளக்கருப்பா அடிடா, நீ சொல்லிக்கிட்டே புடிடா அப்படின்னு. அது ஆக்சுவலாக உள்ள நடந்தது என்னன்னா, இவர் ஏதோ இந்த திமுகவை சேர்ந்த இவர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் பீர் ஃபேக்டரி அல்லது இந்த சரக்கு ஃபேக்டரி வச்சு நடத்துறாங்க. அப்போ அவர் வச்சு நடத்தும் பொழுது எப்படி திமுக வந்து மதுவை ஒழிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த டிபேட் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, எங்க நீங்க 717 கடைகளை 3ன்னு சொல்றீங்க, அது எந்தெந்த கடைகள்ன்ற லிஸ்ட் கேட்டாக்கா அங்க இருக்கு இங்க இருக்குன்றீங்க. சட்டமன்றத்துல கேட்குறேன். சட்டமன்றத்தில் நான் ஐயா பேரவைத் தலைவர்கிட்ட காலையிலே கொடுத்துட்டு அந்த கொஸ்டினா, இப்போ கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து 717 கடவுள் லிஸ்ட் இந்த நீ கொடுக்கணுமா இல்லையா? எப்போ கேட்டாலும் அங்கே இருக்குது அங்கே போய் பாரு, இங்கே இருக்குது இங்கே போய் பாருனாக்கா எங்கேயுமே இல்லை. நீங்கள் கொடுத்துருக்க லிஸ்ட்டு எங்கேயுமே வரல. கேட்டாக்கா இன்னும் தகவல் வந்து சேரலாங்கிறாங்க. ஆர்டிஐ போட்டு கேட்டோம்னாக்கா ஆர்டிஐயில் வேலை செய்கிறவங்க வந்து வரலையா சம்பளம் கொடுக்காதனால. அதனால ஆர்டிஐ தகவல் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் எங்கே போய் மாரடிச்சு அழுகுறது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி எழுப்புறாங்க. இப்போதான் சொல்கிறாப்புல, ஏங்க எங்களுடைய நோக்கம் வந்து கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். 717 கடையில் நாங்கள் மூடிருக்கோம் அப்படின்றாப்புல. எங்கே மூடினீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ கணேஷ்குமார்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறாப்புல, ஏன் இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது, அப்புறம் அந்த இதில் விருகம்பாக்கத்தில் கூட ஒரு ஸ்கூல் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இருக்குது, நிறைய பேரும் பொதுவில் எடுத்து போடுறாங்க. அப்போ நீங்கள் மூடின கடைகள் எங்கே தான் இருக்குது, எந்த கிரகத்தில் இருக்குது? ஒருவேளை செவ்வாய் கிரகத்தில் போய் மூட்டு வந்தீங்களா, அல்லது வேற எங்கேயுமே நீங்கள் மூடிட்டு வந்தீங்களா, அல்லது 10 மணிக்கு மேலே கடையை மூடுறதா நீங்கள் 717 கடையில் 10 மணி நாங்கள் 10 மணிக்கு மேலே மூடிடுறோன்னு சொல்கிறீங்களா? எங்கே மூடினீங்க அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்கிறாப்புல, எங்களோட நோக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுங்க, அதில் லாபம் பார்க்கறதுக்கு எங்களோட நோக்கம் கிடையாது. ஏன்னாக்கா அந்த பிஸ்னஸில் எங்கள் ஆளுங்க யாரும் இல்லை. இப்போ அந்த பிஸ்னஸில் இருக்கிறது திமுகவை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள் எம்பியாக இருக்காரு. அவர் தான் ட்ரெஷராக இருக்கார் டிஎம்கேல. அவர் வந்து இந்த சாராய ஃபேக்டரி அவருக்கு சொந்தமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இதை ஒழிப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புத்தி குறுமையோடு அவர் கேட்குறாப்புல.
அப்போ அவர் தான் கேட்குறாப்புல எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க சாராய ஆளா வச்சிருக்காங்க திமுக அப்படின்ற அக்யூசேஷன் பண்ணோன்னே ஆப்போசிட்ல வந்து லாட்டரி டிக்கெட், லாட்டரி டிக்கெட் உனக்கு தெரியாது, நீ லாட்டரி டிக்கெட் வைக்கிறாங்கடா, டே உன் லாட்டரி, டே லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவங்க கத்துறாங்க. அதனால தான் சொல்கிறேன், ரேகிங் தடை செய்யப்பட வேண்டும்னு நான் சொன்னேன். இந்த திமுக காரவங்களை முதல்ல தாவேக்காரவங்களை ரேகிங் செய்கிறத நீங்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். ஐயா ஜெயசிடி பிரபாகர் அவர்களே, தாவேக்காவை சேர்ந்த எம்எல்ஏக்களுடைய உயிர் உங்களுடைய பொறுப்பில் தான் இருக்குது, உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நாங்கள் உங்களை நம்பி தானே நாங்கள் வந்து உள்ளே அனுப்பிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ ரேகிங் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி இருக்காதீங்க ஐயா, என்னங்க ஐயா நீங்கள். அதனால எப்படியாவது ரேகிங்கை தயவு செய்து தடை செஞ்சுருங்க. உள்ள லாட்டரி டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி பேசும்போது தான் நம்ம ஆதவரஜனை எந்திரிச்சு பண்ணி பேசுனது கேட்டிங்களா? அது சொல்கிறாப்புல, இல்லைங்க லாட்டரி டிக்கெட்னாக்கா அப்புறம் எதுக்கு லாட்டரி டிக்கெட் வைக்கிற மார்டின் கிட்ட இருந்து 900 கோடி ரூபாய் திமுக அதுக்கு வாங்கினீங்க, ஃபண்டு வாங்கினீங்களே எலெக்ஷன் அப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ எல்லாருக்குமே என்ன ஆகணும்னா 900 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்களா, ஒரு ஆள்கிட்ட 900 கோடி ரூபாயா, பாருங்க எவ்வளவு லஞ்சம், எவ்வளவு ஊழல். இது லஞ்சமும் கிடையாது, ஊழலும் கிடையாது. அதே சட்டமன்றத்தில் ஐயா ஏவா வேலு அவர்கள் எந்திரிச்சு அப்புறம் இவரு சொல்லியிருக்காரு, ஓபிஎஸும் சொல்லியிருக்கிறாரு, நான் கே நேருன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. இது ஏதோ முறைகேடாக அந்த பணம் வாங்கப்பட்டது அல்ல. அந்த பணம் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கட்சியினுடைய பேரில் இயங்குகிற ஒரு பேங்க் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டில் தொழிலதிபர்கள் ஒருவேளை அந்த கட்சிக்கு ஏதாவது ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னாக்கா சட்டத்துக்கு தெரிந்து சட்டத்துக்கு உட்பட்டு அந்த அக்கௌண்ட்டில் கொடுப்பாங்க. ரிசிப்ட் எல்லாமே இதுக்கு இருக்கும். அந்த பணம் செலுத்தினதுக்கான எல்லா ஆதாரங்களும் அவங்ககிட்ட இருக்கும். அதனால் இதற்கான கவர்மெண்ட் டியூட்டி என்ன போடுறாங்களோ அல்லது கவர்மெண்ட் டேக்ஸோ அல்லது கவர்மெண்ட் என்ன அதற்கு வந்து இது போடுறாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்படியே எல்லாத்துக்குமே தெரிஞ்சு அவங்க எதுவும் இந்த 200 ரூபாய்க்கு கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு 2000 ரூபாய்க்கு வெளில விற்று அப்படி பிளாக்ல டிக்கெட் விற்று அந்த காசு இல்லை. புரியுதா உங்களுக்கு? சட்டத்துக்கு புறம்பாக அந்த காசு கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு தெரிந்தே சட்டம் இதை அனுமதிக்கிறது. அதில் எல்லா பிஸ்னஸ் பண்ணி எல்லா கட்சியும் காசு கொடுப்பாங்க. அப்படி அந்த 900 கோடி ரூபாய் அப்படிங்கிறது அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஐயா எல்ஓபி அவர்கள் எந்திரிச்சு சரிங்க அந்த 900 கோடி ரூபாய் எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறத, இந்த 900 ரூபாய் கொடுத்தது வேறு யாரும் இல்லை, அந்த கேட்டார்ல பேசினார்ல ஆதவர்ஜுனா அவருடைய மாமனார் தான் 900 கோடி ரூபாய் கொடுத்தது. அப்போ அது எதுக்கு கொடுத்தாருங்கிற டவுட் அவருக்கு இருந்துச்சுனாக்கா அவர் மாமனார்ட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு 900 ரூபாய் எதுக்கு கொடுத்தாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு சூளக்கருப்பா அடிடா இதை சொல்லிக்கிட்டே புடிடா அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அந்த 900 கோடி ரூபாய் அந்த ஒரு கட்சிக்கு வந்து மார்டின் அவர்கள் கொடுக்குறாரு, திமுக கொடுத்தாரு, டொனேஷனாக கொடுத்தாரு அப்படின்னாக்கா அவர் கொடுக்கும்பொழுது நீங்கள் எங்கே சார் இருந்தீங்க? அவர் கொடுக்கும்பொழுது நீங்கள் தாவேக்கால இருந்தீங்களா? இல்லைங்க அவர் கொடுக்கும்பொழுது நான் தாவேக்கால இருந்தால் எனக்கு பிடிக்காது அதனால விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்ல வரீங்களா? அந்த 900 கோடி ரூபாய் கொடுக்கும்பொழுது நீங்கள் திமுகவுக்குள்ள இருந்தீங்க. அப்போ திமுகவுக்குள்ள இருக்கும்பொழுது தான் 900 கோடி ரூபாயை அவங்க மாமனார் வந்து திமுக கொடுக்குறாப்புல. அப்போ கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்கணும்? 900 கோடி ரூபாய் போனது வாங்கி கொடுத்தலாம் தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ 900 கோடி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? அப்படி இல்லைனாக்கா வந்தது உங்களுக்கு தெரியுதுல 900 கோடி ரூபாய் அவங்க மாமனார் கொடுத்தது. அப்போ தெரியும்னாக்கா திமுகவில் இருக்கும் பொழுதே அந்த சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் திமுக விட்டு வெளியிருக்கணுமா இல்லையா? வெளியேற ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு ஐயா 900 கோடி ரூபா பாருங்கள், இந்த மார்டினோட மாமனார் தான் அவர், என்ன அவருக்கு பிடிக்காது பாருங்கள் 900 கோடி ரூபா ஒன்று கொடுக்குறாரு ஒரு கட்சிக்கு. அப்போ இந்த கட்சி எப்படி நல்ல கட்சியாக இருக்க முடியும்? அதனால் இந்த கட்சியில் நான் பயணிக்க விரும்பலை. அதனால் நான் எனக்கா யோக்கியர், நான் வந்து 100% யோக்கியர், அதனால் அந்த கட்சியை விட்டு நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ விசிக்கு அவளை போய் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் யோக்கியர். ஆனால் நீங்கள் அப்படி போகலையே. 900 கோடி ரூபா கொடுக்கும்போது நீங்கள் உள்ளே தானே இருந்தீங்க. உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் திமுக கிட்ட எம்பி சீட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கா உங்களை பற்றி டாப் டு பாட்டம் தெரியும், அதனால் கொடுக்க முடியாது. எனக்கா மார்டின் கூட கேட்டுருந்துருக்கலாம், அவரே சொல்லியிருந்துருக்கலாம், அப்பா கொடுக்காதீங்க மோசமான ஆள் இந்த பையன், அவர் வந்து தயவுசெய்து கொடுக்காதுன்னு சொல்லிட்டு மார்டின் உங்கள் மாமனார் கூட சொல்லியிருந்துருக்கலாம், நமக்கு தெரியல. அப்போ கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விசிகாவுக்கு போனீங்க. விசிகாவில் போனீங்களா? அங்கே ஒழுங்காக இருந்தீங்களா? அங்கே போய்ட்டு இல்லாத குளறுபடிகள்லாம் பண்ணீங்க. எழுச்சி தமிழுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டு, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கி வச்சுட்டு அவருக்கு பிடிக்காத சில விஷயங்களை போர்ட்ரேட் பண்ணி ட்விட்டரில் 2-3 ட்வீட் போட்டு அதுதான் முதல்ல பிரச்சனையே ஆச்சு. அப்போ பிரச்சனை ஆகும் பொழுது இது நான் போடல அட்மின் போட்டது அப்படின்னு தலைவரே ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்காப்புல. அந்த அட்மின் யாருனாக்க நீங்கள் தான். அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் வாங்கி வச்சுட்டு இல்லாத குழப்பங்களை பண்ணி அதுக்கப்புறம் இந்த கட்சியை எப்படியாவது வேற ஒரு கூட்டணி அதிமுக கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் சேர்த்தாக்கா உங்களுக்கு நீங்கள் சீட்டு வாங்கிக்கலாம், அதை வச்சு நீங்கள் ஜெயிச்சிடலாம், அதை வச்சு ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படின்னு அங்கேருந்து ஒரு பிளான் போட்டிங்க, ஒரு கனவு கண்டிங்க. அப்புறம் எழுச்சி தமிழர் உங்களை மோப்பம் பிடிச்சி அப்புறம் அவர் அங்கேருந்து விரட்டி விட்டாரோ, அங்கேருந்து நீங்கள் அங்கே போய் சேர்ந்து ஐயா தோண்ட போனாக்கா ரொம்ப கப்படிக்கும். அதனால தான் நம்ம அதை கடந்து போகிறோம். ஏன்னா நீங்கள் மாண்புமிகு வர ஆயிட்டீங்க. உங்கள் மச்சான் ஜோஸ் மார்டினே வந்து கிளிக்கிள்னு கிழிச்சாப்லையே உங்ககிட்ட உள்ள காசு எனக்கு அந்த 900 கோடி ரூபா கொடுத்தாங்கன்றது நீங்கள் இவ்வளோ
அக்யூசேஷன் பண்றீங்களே, உங்க மச்சானே சொன்னாப்ல அவர்கிட்ட உள்ள எல்லா காசுமே எங்க அப்பன் சம்பாரிச்சதுங்க, எங்களோட காசுங்க, எங்களுக்கு வந்து சேர வேண்டியதுங்க. என் தங்கச்சியை வந்து அவர் கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாப்ல, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வச்சு எங்கிட்ட காசு வாங்கினாப்லங்க. ஒரு வழி இல்லாம எங்க அப்பா நான்லாம் உட்காந்து பேசி சரிப்பா இந்த எடுத்துக்க என் தங்கச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படி பஞ்சாயத்து பேசும்போது கொடுத்த காசுங்க. அவர்கிட்ட எதுங்க காசு? அவருக்கு என்ன வழி இருக்கு, என்ன வகை இருக்கு, என்ன வேலை இருக்கு, என்ன பிசினஸ் இருக்கு, அவர்கிட்ட என்ன பணம் இருக்கு? அப்ப இவ்வளவு செல்வ செழிப்பாக அவரு போயஸ் கார்டன்ல வீடு வாங்கி அதுவும் உயர் ரக கார்கள்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பொருளாதாரம் எங்கேருந்து வந்துச்சு அவருக்கு? அப்ப அந்த லாட்ரி வித்த காசுலேருந்து நீங்க உங்க பங்கை தனியா வாங்கிக்கிட்டீங்க. அந்த இதை ஜோஸ் மார்ட்டின் தான் சொன்னாப்ல, அந்த காசு முழுக்க எங்க வீட்டு காசுன்னு சொன்னாப்ல. அப்ப இவங்க வீட்டு காசுனாக்க இவங்க வீட்டு காசு எப்படி அவருக்கு போச்சு? எந்த வகையில போச்சு? அப்ப ஏதோ ஒரு பஞ்சாயத்து, அப்ப காசுக்காக நடந்த ஒரு நாடக காதலா என்று பல பேரும் சோசியல் மீடியாவில் கேட்டாங்க. அதோட பர்சனல் லைஃப் அதுக்குள்ள போகக்கூடாது. இதை தாண்டி ஜோஸ் மார்ட்டின் நிறைய சொன்னாப்ல. யாரு நம்ம ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பர்சனல் கேரக்டராகவே ரொம்ப மோசமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறித்து சில அந்தரங்கமான விஷயம்லாம் கூட அவர் ஷேர் பண்ணாரு. ஆனால் நாம் அதை ஷேர் பண்ணக்கூடாது. எனக்கு அவர் மாண்புமிகுவாக இருக்கிறதுனால அந்த மாண்புமிகுவோட நம்ம அதை கடந்து போகிறோம். அப்போ அந்த காசு லாட்ரி விற்றதுனாக்கா இப்படி லாட்ரி விற்கும் பொழுது எப்படி லாட்ரி விற்கிற ஜோஸ் மார்ட்டின் மார்ட்டின் திமுகவுக்கு 900 ரூபா கொடுத்தான்னு சொல்லி திமுகவுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. அவர் எல்லா கட்சிக்குமே கொடுத்துருக்காரு, அதிமுகவுக்கும் கொடுத்துருக்காரு, பிஜேபிக்கும் கொடுத்துருக்காரு. அப்போ எதுக்கு அவர் காசு கொடுக்கணும்னு நான் முதல்ல கேட்குறேன். எதுக்காக இந்த 900 ரூபா கொடுக்கணும்? அப்போ ஏதோ பெனிஃபிட் எனக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாக்கா லாட்ரியை திரும்ப தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லி, அல்லது இப்போ காசு கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நைஸாக ஒரு ரெக்வஸ்ட் போட்டு இந்த இது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் இருந்திருக்கணும். அப்படி இல்லைனாக்கா என்னை வந்து இந்த ஃபினான்ஷியலாக இன்கம் டேக்ஸ் கட்டுங்க, அல்லது இந்த பிளாக் மணியை நோண்டுறது, கருப்பு பணத்தை நோண்டுறது, இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த 2 தானே இருக்க முடியுங்க. அப்படி இல்லைனாக்கா எதுக்கு 900 கோடி ரூபாய் தூக்கி திமுக கொடுக்கணும்? அதை விட அதிகமாக எதுக்கு பாஜக கொடுக்கணும்? இல்லை மற்ற கட்சிகளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அப்போ சட்டத்துக்கு புறம்பாக உங்கள் மாமனார் சொத்து சேர்த்து வச்சிருக்காப்புல, அல்லது சட்டத்துக்கு புறம்பாக நிறைய வேலைகள் செய்கிறாப்புல, அதை அரசாங்கம் கண்டுக்கூடாது. அப்போ அப்படியாப்பட்டவர் தான் அவர். அப்போ அவர்கிட்ட உள்ள காசை நீங்கள் வாங்கியிருக்கீங்கனாக்கா அப்போ ஊரில் உள்ளவனுடைய தாலி அறுத்து அவனுடைய வயிற்றுல அடித்து அவன் தட்டில் மண்ணெல்லி வச்சு சம்பாரிச்ச காசு தானங்க அந்த காசு. அப்போ அந்த காசுலேருந்து ஆதவர்ஜுனா வாங்கி அதில் தாங்க அவர் படைப்பு நடத்திட்டு இருக்காரு. இப்போ 900 கோடி ரூபாய் இங்கே கொடுத்தீங்கன்னு கேட்கும்பொழுது நீங்களும் உங்கள் சுயபிரசனை பண்ணிக்கணும்ல அப்படின்னு கேட்டால் ஆதவர்ஜுனா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்? பட்ஜெட் எஸ்டிமேட்ல ரிவைஸ் எஸ்டிமேட்ல வர பார்த்து 40,041 412 40,012 அப்படிங்கிற ஒரு புது கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம். ஏற்கனவே வந்து 2 கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருந்தாரு. நம்ம போன வீடியோவில் பேசியிருக்கோம் அவரை பற்றி பேசும்பொழுது. இது 3வது கண்டுபிடிப்பாக முதல்ல திருவள்ளுவரே கேள்வி எழுப்பினவர். மற்ற எவை அப்படின்னு சொல்லிட்டு எவைன்னு சொல்லு அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பினார். அப்புறம் இதே மாதிரி நம்பர்லையும் முன்னாடி வந்து 12,000, 5,000, 7,000, 300, 400ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை கண்டுபிடிச்சிருந்தாரு. அப்புறம் நம்ம அதை வந்து ஐநா சபைக்கு இந்த கோரிக்கை கூட வச்சோம் அந்த வீடியோவில். இந்த நம்பரை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணி இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த நம்பரை வந்து நீங்கள் புது புரட்சியாக ஏற்படுத்தி ஒரு புது டெசிமலாக நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு புது நம்பர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது 40,412 அப்படிங்கிற ஒரு புது நம்பரை எனக்கா இந்த அவர் பேருனா அந்த அந்த கணித மேதை ராமானுஜம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கணித மேதை ராமானுஜமும் பிச்சை எடுக்கணும், அவரே பிச்சை எடுத்தாருங்கிறது வேற விஷயம். அப்புறம் நம்மளை தான் அவர் காப்பாற்றி வச்சிருந்தாங்கிறது வேற விஷயம். ஆனால் கேட்டிங்கனாக்கா ராமானுஜம் எங்கவான்னு சொல்லுவாங்க. அந்த எங்கவா கடலை தாண்டி போனார் அப்படிங்கிறதுக்காக கடலை தாண்டினா பாப்பான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்க போனார்ல, அவர் வந்தவரை இவங்க சேர்த்துக்கல. அக்ரஹாரத்தில் மயிலாப்பூர்லாம் வீட்டிலே சேர்த்துக்கல. அவரை வந்தவரை இங்கே தாட்டிக்குண்ட செட்டியார்னு ஒரு செட்டியார் ஒருத்தர் இருக்காரு எக்மோரில். அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதான் அவரோட இடம் தான். அதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கும், அந்த பில்டிங்கில் தான் வச்சு பாதுகாத்தார். கடைசியாக தொழில்நோய் வந்துருச்சு அவருக்கு. அப்புறம் அங்கே வச்சு அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. கடைசியில் அந்த சாம்பல் கூட அவர் வீட்டில் தான் இருந்துச்சு, அதை கூட வாங்க போகலாம். ஆனால் இப்போ கேட்டோம்னாக்கா ராமானுஜம் எங்கவா தெரியுமா? ரங்கராஜ் பாண்டே சொல்லுவாப்புல, ராமானுஜம் யார் தெரியுமா? தெரியும், உனக்கு யாரும் தெரியுமா? முதல்ல அவரை காப்பாற்றி சோறு போட்டு கடைசியாக காப்பாற்றினது எங்காலும் தான். அந்த ராமானுஜர், கணித மேதை ராமானுஜரே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தலைவன் வந்து பிச்சை எடுக்கணும். இந்த நம்பரில் ராமானுஜர் தெரியுமா? 40,012 அப்படிங்கிற ஒரு நம்பரு கண்டுபிடிச்சிருக்காப்புல. இதெல்லாம் இப்போ ராமானுஜர் இருந்திருந்தாக்கா இதை ஆய்வுக்கு எடுத்திருப்பாப்புல. இதை ஆய்வுக்கு உட்படுத்தி இதுக்கு ஒரு தியரியை கண்டுபிடிச்சி ஒரு தேற்றத்தை கண்டுபிடிச்சி இப்போ எங்கள் ஐயா மரிய வில்சன் அவர்களை வந்து எப்படி கணித மேதை ராமானுஜர்னு சொல்கிறோமோ அவர் ஜென்சியோடைய ராமானுஜர், அவர் ஜென்சியோடைய கணித மேதை மரிய வில்சன் அவர்கள்.
இன்னும் எத்தனை கண்டுபிடிக்க போறான்னு தெரியல. வர 10ஆம் தேதி திரும்ப 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. சனி ஞாயிறு லீவு பசங்களுக்கு. திரும்ப திங்கக்கிழமை தான் சட்டமன்றம் ஒன்று கூடுது. அன்னைக்கு வேற என்னென்ன கண்டுபிடிப்புகளை கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்ம தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை வரலாற்றில் இடம் பிடிக்க வைக்கணும். அப்படிங்கிறத நம்ம ஐயா ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள்கிட்டையும் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்திட்டையும் ஐநா சபைகிட்டையும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஏமாத்த தெரியாது, ஊரே ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரிய. பார்த்தீர்களா? அந்த சிறு பாலகனிடம் உள்ள நகைச்சுவை உணர்வை கவனித்தீர்களா? இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பார்த்தீங்களா? அது என்னன்னா, வேற ஒரு எம்எல்ஏ ஒருத்தருக்கு முன்னாடி பேசினார். அடுத்த கிளிப் அது வரும். இப்போ பேசும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைங்க சொன்னதா சொல்கிறார். ஒரு 3 குழந்தைகள் பொம்பளை பிள்ளைங்க, 3வது பிள்ளை 3 பேருமே சொன்னாங்க கிளம்பும்போது, அப்பா நீ பட்டுக்க எங்கள் சிஎம் அங்கிள் எங்கள் விஜய் அங்கிளுக்கு வந்து எதுவும் தெரியாது, நீ பட்டுக்க இப்போ எதுவும் கேள்வி கேட்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவருக்கு எதுவும் தெரியாதுங்கிறத குழந்தைங்களே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாப்புல. நகைச்சுவை ஐயா சொன்ன மாதிரி, ஆமாம் எங்கள் சிஎம்க்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஊழல் பண்ண தெரியாது, அவருக்கு லஞ்சம் வாங்க தெரியாது, அவருக்கு வந்து இது தெரியாது, அவருக்கு வந்து அது தெரியாது என்பதை நகைச்சுவையாக நான் சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னு. பார்த்தீர்களா? அந்த சிறு பாலகனிடம் உள்ள நகைச்சுவை உணர்வை கவனித்தீர்களா? பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா சொல்லுமா, நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம், அர்ஜென்ட் மான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள்கள் சொல்கின்றார்கள். பார்த்தீர்களா? இந்த பெருபாலகனிடம் உள்ள நகைச்சுவை உணர்வை கவனித்தீர்களா? அதாவது இவர் பயங்கர நகைச்சுவை இன்னைக்கு பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு கலகலப்பாக பேசிட்டு இருந்தார். போட்டு கலாகலாம் கலைச்சாப்புல. கரெக்டாக ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் இயற்கை உபாதை காரணமாக கொஞ்சம் வெளியே போனார். அந்த 10 நிமிஷம் துணைத் தலைவர் இருப்பாப்புல அவர் வந்து உட்காந்தாரு. அது என்னவோ தெரில, அவரை பார்த்தா எல்லாரும் கலாய்க்கணும்னு தோணும் போட்டிருக்கு. அவர் வந்து உட்காரும் பொழுது என்னன்னாக்கா, ஒயின் ஷாப்பில் வந்து உட்காருவாங்களா அந்த மாதிரி நமக்கு தோணுது. அப்புறம் 2 சிந்தாமணி சிக்கனு, ஒரு மகாராஜா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து உட்காருவாப்புல. அதில் அவரை போட்டது 10 நிமிஷம் கலாச்சிட்டு இருந்தாப்புல. அந்த கேப்பில் தான் இந்த பிட்டை போட்டாப்புல. 3 குழந்தைகளும் வந்து, அப்பா நீ போட்டுக்கு போய் இதை கேட்காத, எங்கள் விஜய் எங்களுக்கு எதுவும் தெரியாது, அவர் கேள்வி போட்டு அவர் நோக்கடிச்சிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு தலைவன் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. மண்டியா? அவர் இங்கே குறிப்பிடும் போது, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அது போன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. திரும்ப 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 அந்த வார்த்தையை போட்டு மண்டியிட. ஆனா உண்மையிலேயே சூளக்கருப்பன் அடிடானா இதுதான் சூளக்கருப்பன் அடி. சிஎம் வந்து எதிர்கட்சியிலேருந்து கலாய்க்கிறாங்க அப்படின்னாக்கா அது வேற. ஆனால் இவர் கூட்டணி கட்சி, குறிப்பாக சிஎம், இது மணிக்கு சிபிஎம் கட்சியில் உள்ள செல்லசாமின்னு நினைக்கிறேன் எம்எல்ஏவோட பேர். இப்படி பேசுனது ஐயா சுராசன் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தாக்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு நமக்கு தெரியல. அதனால் சுராரசிக மன்ற தலைவர் ஐயா சண்முகம் தோழர் தெரியாமல் மட்டும் இது பார்த்துங்க. சிபிஎம் கட்சியோட எம்எல்ஏ அவரே ரவுண்டு கிட்ட அடிக்கிறாப்புல. என்ன மாட்டினாக்கா, அந்த இடையில கர்நாடகாவுக்கு நான் போகிறேன், போய் பேசி தண்ணியை கையோடு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது ஏதோ சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வரது, நான் போய் கர்நாடகாவில் போயிட்டு நான் அப்படியே பேசி கையோட வாங்கிட்டு வந்துன்னு சொன்னேன். அதை எல்லா கட்சிகள்லேருந்துமே அப்போசிஷன் பண்ணாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேலைகளை பண்ணாதீங்க, போய் அசிங்கப்படாதீங்க. அசிங்கப்படுறதுங்கிறது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அசிங்கப்படுறது கிடையாது. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய சிஎம், உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் சிஎம். அப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு வெளிமாநிலத்தில் அங்கே போய் நீங்கள் அசிங்கப்படுறீங்கனாக்கா அது தனிப்பட்ட விஜய் என்கிற ஒரு நடிகர் அசிங்கப்படுவது கிடையாது, தமிழ்நாட்டினுடைய சிஎம் அசிங்கப்படுறாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மண், தமிழ்நாட்டினுடைய மானம் அங்கே கப்பலில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஐயா சிஎம் அவர்கள் முதல்ல பேசும்போது சொன்னாப்புல, இந்த மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், ஏன் போகிறீங்க போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒருவேளை நான் போய் அசிங்கப்படுறதா என்னன்னு சொல்லி யோசிச்சாங்க. அசிங்கப்பட்ட மக்களுக்காக நான் அதை கூட ஏற்றுக்க மாட்டேன்னா சார், இந்த சிம்பத்தியெல்லாம் நீங்கள் வேறு எங்கேயாவது சீனை போடுங்க சார், தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பொலிட்டிக்கலாக அணுகிறது பொலிட்டிக்கலாக தான் அணுகணும். இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது ஒரு ரீலு. இப்போ உடனே தற்கொலைகள் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, இதை அப்படியே எடுத்து போட்டு இந்த பேத்தாஸாக உள்ள சாங்ஸ் இருக்குல்ல அதை பிஜிஎம்மை போட்டு இதை வந்து வைரலாக பரப்பிட்டுருக்காங்க. பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ உச்சத்தில் உள்ள நடிகர், அவர் இதெல்லாம் விட்டுட்டு வந்து தமிழ்நாட்டுக்காக அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல ஒரு வெளிமாநிலத்தில் உள்ள ஒரு முதலமைச்சர் அப்படின்னு இந்த மக்களுக்காக இதை விட வேறு என்னங்க செய்யணும், அவர் வேறு என்ன செய்ய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு. ஒன்றும் செய்ய தேவையில்லை, பேசாமல் இருந்தால் போதும்னு நான் சொல்கிறேன்.
எப்படி சட்டமன்றத்தில் உட்காந்துருக்காப்புலையோ அதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் உட்காந்து வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ கர்நாடகாவுக்கு போனாக்கா அவர் டிகே சிவகுமார் மூஞ்சில் அடிச்ச கூட சொல்லிட்டாப்புல, நான் எங்கப்பா உனக்கு பத்திரிக்கை வைக்கவே இல்லை, நீ கூப்பிடாத கல்யாணத்துக்கு எதுக்கும்பா நீ வந்து பந்தியில் உட்காந்துருக்க அப்படின்னு அவர் கேட்டாப்புல. அதனால நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்கன்னு மோரல் அடிச்சாப்புல, அசிங்கப்படுத்தி விட்டாப்புல டிகே சிவகுமார். கர்நாடகா கிட்ட போய் இவ்வளவு இவ்வளவு ஒரு சிஎம் அசிங்கப்பட்டது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பலமுறை வேற சிஎம்கள் அசிங்கப்பட்டாலும் ஆனால் இதுதான் முதல் முறை. ஜோக்ஸ் அப்பார்ட், வெரி ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகா சிஎம் கிட்ட, கர்நாடக மாநிலத்தில் தமிழ்நாட்டினுடைய சிஎம், தமிழ்நாட்டினுடைய மானம் முதல் முறையாக கப்பலில் இருக்கிறது. அதைத்தான் எல்லாரும் கேட்டாங்க. அதைத்தான் கேட்கும் பொழுது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செய்கிறார். பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அசிங்கப்பட்டார் சிஎம் விஜய் அவர்கள். அது இந்த வறட்சி நிவாரண நிதி கேட்டாங்க. அதான் ஆர்ப்பாட்டத்தில் சொன்னாங்க, வறட்சி நிவாரண நிதி, அப்புறம் அது மேகதாட்டை கட்டக்கூடாது, விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கடனையும் நீங்கள் தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிறது தான் 3 முக்கியமான கோரிக்கைகள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் வச்சாங்க. இப்போ அதைத்தான் அவர் வந்து விஜய் சொல்லும் போது சொல்கிறாரு, இந்த நிதி கேட்குறாங்க, நம்ம ஏற்கனவே இதெல்லாம் கொடுத்துட்டோம், பேப்பர் படித்தாக்க அதெல்லாம் தெரியும் அப்படின்னு. இவர் எதாவது காலில் உட்காந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்துலேருந்து விடுதலையிலேருந்து இப்போ தந்தியிலேருந்து எல்லா பேப்பரும் படிச்சுட்டு வந்து ஒரு பதில் சொல்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எடுத்து அடிச்சு விட்டாப்புல நம்ம எல்ஓபி. இதனால தான் மக்களை போய் பார்க்கணும், மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பேசணும். நீங்கள் சினிமாவில் ஒரு படத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக டைலாக் பேசுகிறீங்க, அப்போ ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறீங்க. அப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்து விவசாயிகள் பிரச்சனையை பற்றி, காவிரி பிரச்சனையை பற்றி நீங்கள் சொல்லணுமா இல்லையா? படத்தில் மட்டும் ப்ரெஸ்ஸை சந்தித்து பேசுகிறீங்க, ரியல் லைஃப்லையும் சந்தித்து பேச மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கொடுத்ததுங்கிறது எல்லா ஆட்சி காலத்துலேயும் எல்லா கட்சி ஆட்சி நடத்தும் பொழுதும் அந்தந்த சமயத்தில் விவசாயிகளுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுக்கறதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்பெஷல் குறுவை பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் குறுவை பேக்கேஜுங்கிறது குறுவை போடுவாங்க. குறுவைனாவே நம்ம சிஎமுக்கு என்னன்னு தெரியாது. குறுவைனாக்க என்னப்பா அது ஏதோ குருவன்றாங்க என்னதுன்னு கேட்பாங்க. குறுவைனாக்க ஒன்றும் இல்லை, அது குறுவைங்கிறது குறுகிய கால சாகுபடி. ஒரு 3 மாதத்தில் அறுவடை செய்கிற நெல்லாக பார்த்து ரகத்தை போடுவாங்க. அந்த 3 மாதத்தில் தண்ணியை பாய்ச்சி இது பண்ணி அதை 3 மாதத்தில் அதை அறுவடை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் குறுவை. ஸோ அந்த குறுவை தான் இந்த சமயத்தில் அதிகமாக போடுவாங்க. அந்த குறுவைக்கு தான் இப்போ தண்ணி வந்து நீங்கள் விடணும். எங்கே காவிரி நதி நீரை திறந்து விட்டிங்கன்னா தான் அங்கேருந்து மேட்டூர்லேருந்து பாய்ஞ்சி நாகப்பட்டினம் கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள கடைமடை விவசாயிகள் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காவிரி நதி நீரை மையமாக வைத்து, இதை ஆதாரமாக வைத்து அவங்களோட விவசாயம் இருக்கும். அப்போ அந்த தண்ணி வந்து உள்ளே வந்து பாயணும். ஏங்க ஆற்று தண்ணி தான் முக்கியமா? அதான் கரண்ட் மோட்ரு இருக்கே, கரண்ட் மோட்ரு எல்லார்ட்டையும் கிடையாது. இன்னும் கரண்ட் மோட்ரு வராத விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கே இன்னும் வரலை, எழுதி கொடுத்து பல வருஷம் ஆச்சு, எங்களுக்கே இன்னும் வரலை. அப்போ எங்களை மாதிரி பல பேருக்கும் கரண்ட் மோட்ரு கிடையாது. சில பேர் தான் கரண்ட் மோட்ரு வச்சுருப்பாங்க. குறிப்பாக கரண்ட் மோட்டரே பாய்ச்சி நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. அப்போ ஆற்று தண்ணி வேணும். ஏன் ஆற்று தண்ணி வேணும்னாங்க, ஆற்று தண்ணி தான் வண்டல் மண்ணோட சேர்ந்து தண்ணி வரும். அந்த வண்டல் மண்ணுங்கிறது சத்து, அந்த வண்டல் மண்ணில் சத்து இருக்கும். நம்ம புரோட்டீன் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி வண்டல் மண்ணுங்கிறது பயிருக்கான புரோட்டீன். இது நீங்கள் அந்த கரண்ட் மோட்டர் வச்சு இறக்கிறீங்கல்ல, அதுலேருந்து வந்து வண்டல் மண்ணோட சேர்ந்துலாம் அதிகம் வராது. அப்போ சத்து இல்லாத ஒரு உணவாக ஒரு கார்பன் மட்டும்தான் போகும். அப்போ நமக்கு ப்ரோட்டீன் கார்போலாம் தேவைங்கிறமே, அதுக்கும் ப்ரோட்டீன் கார்போலாம் தேவை. அப்போ வண்டல் மண்ணோட சேர்ந்து தண்ணி அது தேவை. அப்போ நீங்கள் ஆற்று தண்ணி வரல அப்படின்னாக்கா நீங்கள் மோட்டர் தண்ணியை வச்சு நீங்கள் பயிர்சல் பண்ணலாம், கொஞ்சம் தான் பண்ண முடியும், அதில் பெருசாக அது வராது. அப்போ ஆற்று தண்ணி இப்போ தான் எல்லா விவசாயிகளும் அதை காத்திருப்பாங்க. அப்போ அந்த ஆற்று தண்ணியை பற்றி தான் கேட்கும்பொழுது அதில் பாதிப்படைகிறாங்க அப்படின்னாக்கா அதற்கு வறட்சி நிவாரண நிதி கேட்குறாங்க அவங்க. நீங்கள் கொடுக்குற ஸ்பெஷல் பேக்கேஜுங்கிறது அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் பயிர் செய்கிற காலகட்டங்களில் ஒரு இயற்கை பேரிடர் வருது, அதில் சுத்தமாக திடீர்னு மழை பெஞ்சு சுத்தமாக அழிஞ்சு போகுது, அல்லது வேறு ஏதாவது அந்த விவசாயிகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது உபகரணங்கள் வாங்குறதுக்கு அல்லது இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு அந்த 134 கோடி இன்னமும் ஒதுக்கி சொன்னாங்களோ அதை வந்து அதுக்கு எடுத்து பயன்படுத்துவாங்க. அது வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ், குறுவை ஸ்பெஷல் பேக்கேஜ். மக்கள் கேட்குறதுனாக்கா ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு அழிஞ்சு போச்சு இல்லை, அதற்கு வறட்சி நிவாரண நிதி கொடுக்குறாங்க. ஏக்கருக்கு 25,000 ரூபா, ஏக்கருக்கு 30,000 ரூபா, ஏக்கருக்கு 40,000 சொல்லிட்டு அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷனில் நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு, விவசாயிகளுக்கு. அதுதான் வறட்சி நிவாரண நிதிங்கிறது. அப்போ ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஎம்முக்கு, அதுவும் யார் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து விவசாய வீட்டில் தான் பிறக்கணும்னு விரும்பிய ஒரு முதலமைச்சருக்கு
ஸ்பெஷல் பேக்கேஜ்னாவும் ஸ்பெஷல் பேக்கேஜுக்கும் வறட்சி நிவாரண நிதிக்குமே வித்தியாசம் தெரியல. அது எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாரு. அதை கேட்டது முன்னாடி தான் அதுக்கு முன்னாடி சட்டமன்றத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் போட்ட கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசும்போது தான் பெரிய இஷ்யூவாக ஆக்குறாங்க. அப்போ இதெல்லாம் முதலமைச்சர் கவனிச்சிருப்பார்ல. அப்போ கூட்டம் நடக்குதுனாக்கா அந்த கூட்டத்தில் என்ன கோரிக்கையை வைக்கிறாங்கன்னு கூட நீங்கள் கவனிக்கலப்ப. அப்போ நீங்கள் உங்களோட கவனம் முழுக்க என்னன்னாக்கா அந்த அரெஸ்ட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ எதற்காக அரெஸ்ட் பண்ண போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிட்டு இங்கே வெட்டி அங்கே ஒட்டி போட்டு கைது பண்ணு, டார்ச்சர் கொடு, இந்த விவசாயிகளுடைய கவனத்தை திருப்பணும், இந்த விவசாயிகளுக்கான போராட்டத்தை திருப்பணும் அப்படிங்கிறது தான் இப்போ நோக்கமாக இருந்திருக்க தவிர, அந்த போராட்டம் எதுக்காக நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியல. என்ன கோரிக்கை வச்சாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. அந்த கோரிக்கையை தான் உள்ளே கொண்டு வந்து பேசுகிறாரு. வறட்சி நிவாரண நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ வறட்சி நிவாரண நிதினாக்கா உங்களுக்கு என்னென்னு தெரியாமல் ஸ்பெஷல் பேக்கேஜை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றீங்க. அது ஸ்பெஷல் பேக்கேஜ். அப்போ இதுக்கே வித்தியாசம் தெரியலனாக்கா அப்போ உங்களுக்கு விவசாயிகளுடைய வழினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னன்னு உங்களுக்கு முதல்ல என்ன தெரியும், விவசாயிகளுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு முதல்ல என்ன தெரியும், விவசாயிகளுக்கு முதல்ல என்னென்ன தேவைங்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? முதல்ல கேரவனை விட்டு கீழே இறங்கி வாங்க, 10வது மாடியை விட்டு கீழே இறங்கி வாங்க. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கோட்டை கழட்டி போட்டு இங்கே வயலுக்கு வாங்க. விவசாய சங்கங்கள்கிட்ட முதல்ல உட்காந்து பேசுங்க. நீங்கள் வயலுக்கு கூட வர தேவையில்லை. விவசாய சங்கங்கள் இருக்குல்ல, அவங்கள்ட்ட கூப்பிட்டு என்ன கோரிக்கைன்னு கேளுங்க. இன்னைக்கு போராட்டம் போச்சு. இன்னைக்கு தலைமைச் செயலகம் வாசலில் வச்சு விவசாயி 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி அவங்களை கைது பண்ணுது போலீஸ். அப்போ எதுக்கு சும்மா நீங்கள் அந்த நாங்கள் நிவாரணம் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களே, அப்போ நிவாரணத்தை வாங்கிட்டு நிவாரணம் வாங்கணும்னு பொய் சொல்லிட்டு இருந்து போராட்டம் நடத்துகிறாங்களா அவங்க? இல்லை விவசாயிகள்லாம் பொய் சொல்கிறாங்களா? இப்போ என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே. அப்போ இந்த வித்தியாசமே தெரியலனாக்கா நீங்கள் அப்புறம் நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் விவசாயின் மகனாக பிறக்கணும்னு சொன்னதுன்னா அப்போ பொய். விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக, உங்களுக்காக வந்த கூட்டத்தை ஏமாற்றுவதற்காக இந்த ஃபீல் பண்ணி பேசுறத தான் கர்நாடகா பண்ண அசிங்கப்பட்டா பரவாயில்ல. நீங்கள் அசிங்கப்பட்டா நீங்கள் அசிங்கப்படுறதில்ல பாஸ். அது தமிழ்நாடு நான் எதுக்குங்க அசிங்கப்படணும்? நீங்கள் அசிங்கப்படுறதுங்கிறது கர்நாடகாவில் போய் நீங்கள் அசிங்கப்படுறதுங்கிறது நான் அசிங்கப்படுறது மாதிரி. நான் அப்படியே கர்நாடகா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட அப்படியே பேசுறது. நான் திரும்ப பெங்களூருக்கு போனேன்னாக்கா நான் தமிழ்னு சொல்லிட்டு என்ன கேள்வி பண்ண மாட்டாங்களா? இங்கே யாருன்னு தெரியுதா? நம்மளால டிகே சிவகுமார் கலாச்சி விட்டா புள்ள அவங்க சிரிப்பானே சிரிக்க மாட்டாங்க பார்த்து. அப்போ எதுக்கு தமிழ்நாடு டெல்லியை எதிர்த்து நிற்குது? நெஞ்சுரத்தோட எப்படி எதுக்காக நெஞ்சு நிமித்தி சண்டை போடுறாங்க? சும்மா டைம் பாஸ்க்காக போய் சண்டை போடுறாங்களா? இப்போ கர்நாடகாட்ட சும்மா டைம் பாஸுக்காக போயிட்டு கோர்ட்டில் போயிட்டு எனக்கு காவிரிக்கான ஆணை அமைங்க, இத்தனை தேவை திறந்து விடுங்கன்னு சொல்லி சும்மா டைம் பாஸுக்காக போகிறாங்களா? நாங்கள் எதுக்காகவும் சண்டை போட மாட்டோம். சண்டை போட்டால் தாங்க வரும், சண்டை போட்டால் தான் வாங்க முடியும். அதே மாதிரியெல்லாம் சிம்பத்தி தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காப்புல. அப்போ உங்களுக்கு விவசாயிகளை பற்றி எதுவுமே தெரியல. இது போன்று இன்னும் எண்ணற்ற ரேகிங்கள் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. அதனால் தயவு செஞ்சு சிஎம் விஜய் அவர்கள்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு இந்த கேட்டெல்லாம் இழுத்து மூடிட்டு சட்டப்பேரவை ஆரம்பிங்க அப்படிங்கிற கோரிக்கையை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னாக்கா தாவேகாவில் உள்ள எம்எல்ஏக்குடைய மாண்புமிகுக்களுடைய நன்மை கருதி தயவு செஞ்சு இந்த ரேகிங்கை முதல் தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம ஐயா பேரவைத் தலைவர்கள்ட்ட இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கொள்வோம்.